வணக்கம். காண முயல் ஏதாம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இங்கு அப்படிங்கிற அந்த திருக்குறளோடயே இந்த கிளாஸும் போவோம். போன கிளாஸ்ல பார்த்த அந்த குறள் இந்த கிளாஸ்ல ஒரு வெற்றியை கூட கொடுக்கலாம் இல்லைங்களா? அதனால அந்த குறளோடயே போவோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, அழகு 3ல இருக்கக்கூடிய மதுரை காஞ்சி அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போறோம். மதுரை காஞ்சி அப்படின்னாவே என்னப்பா மதுரை காஞ்சி பொருந்தலையே அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் இல்லையா? காஞ்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நிலையாமையை பத்தி பேசக்கூடிய ஒரு துறை தான், ஒரு திணை தான் காஞ்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? காஞ்சி திணை அப்படின்னாவே நிலையாமை அப்படிங்கிறது தெரியும். மதுரையில என்னங்க நிலையாமைன்னு கேட்டீங்கன்னா, மதுரையில இல்ல. மதுரையோட மன்னன் யாரு? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இல்லைங்களா? இப்ப அவருக்கு நிலையாமைய பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட பாடலா தான் இந்த மதுரை காஞ்சி அப்படிங்கிறது கருதப்படுது. சரி. ஆஹ் இப்ப ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கப்பா. நெட் எக்ஸாம் நினைக்கிறேன். மதுரையோட அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த டேட்டாவா படிச்சோம் அப்படின்னா ஞாபகம் இருக்காது. அப்ப நம்ம எப்படி படிக்கலாம்னா பிக்சரா படிக்கலாம். பிக்சரா படிக்கிற ஃபார்மேட் தான் இந்த ஃபார்மேட். இது மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிங்கிறவர் தான் இந்த வரைபடத்தை கொடுத்தாரு. இது எந்த புக்ல இருந்து எடுக்கப்பட்ட வரைபடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு சரவணன் உரையாசிரியரா இருக்கக்கூடிய அந்த செவ்வியல் நூல்கள் உரை வரிசை 10 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு பாடநூல் கழகம் தான் வெளியீடு. அவங்க போட்ட அந்த 10 புக்ல இருந்து எடுக்கப்பட்ட மதுரை காஞ்சி புக்ல இந்த படம் இருக்கு. சங்ககால மதுரை மாநகர அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, மதுரை அப்படிங்கிறது தாமரை பூ மாதிரியான வடிவத்துல இருந்தது. மிளைக்காடுன்னா தெரியும் இல்லைங்களா? காவல் காடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மிளைக்காடு அது இருந்திருக்கு. அதை சுத்தி அகழி இருந்திருக்கு. ஆஹ் வடக்கால என்ன ஓடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வையாறு ஓடுது. சரிங்களா? மதுரை அப்படிங்கிறது தாமரை பூ அமைப்புல இருந்திருக்கு. அதுக்கு வெளியில அகழி இருந்திருக்கு. அதுக்கும் வெளியில மிளைக்காடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. மேலை வாயில், கீழை வாயில் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஓகே. சரி, பாடல்குள்ள போயிடலாமா? மதுரை காஞ்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட ஆசிரியர் யாரு? மாங்குடி மருதனார். இதோடைய பாகடை தலைவன் யாரு? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறதா. பாவகை என்ன? வஞ்சிப்பா விரவிய ஆசிரியப்பா. மொத்தமா 782 அடிகள் இருக்கு. இதுதான் அதிகமான அடிகள் பெற்ற 10 பாட்டு நூலா இருக்கு. கம்மியான அடிகள் இருக்கக்கூடிய நூல்னா 103 அடி இருக்கக்கூடிய முல்லைப்பாட்டு தான் இருக்கிறதுலே குறைவான அடிகள் பெற்ற நூல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதிகமானது எது? மதுரை காஞ்சி 782. மதுரை காஞ்சிக்கு கூடல் தமிழ் ஒரு பேர் இருக்கு. கூடல் நகரம்னா மதுரை இல்லைங்களா? அப்ப அதனால அது கூடல் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரோட சொல்றாங்க. அப்புறம் மருதம், முல்லை, குறிஞ்சி, பாலை, நெய்தல் அப்படிங்கிற வரிசை முறையதான் மதுரை காஞ்சில பயன்படுத்திருக்காங்க. அப்போ பாடல்ல மதுரை காஞ்சில இடம்பெற்றிருக்கக்கூடிய வர்ணனைகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன திணை அடிப்படையில அமைஞ்சிருக்கு? மருதம், முல்லை, குறிஞ்சி, பாலை, நெய்தல் அப்படிங்கிற வரிசையில தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மதுரை காஞ்சி குறிப்பிடக்கூடிய விழாக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓணத் திருவிழா, ஓணம், ஆற்று திருவிழா, அந்தி திருவிழா அப்படிங்கறதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு சாலினி அப்படிங்கக்கூடிய தெய்வத்துக்கு படையல் நிகழ்த்திருக்காங்க. நமக்கு இந்த பேர் ரொம்ப பெமிலியரா இருந்திருக்கும். சாலினி தெய்வம் அப்படிங்கிறது எங்க பாத்திருப்பீங்க? ஞாபகம் இருக்கா? சிலப்பதிகாரத்துல ஷாலினி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு சாமி ஆடுவா அப்படிங்கிறது பார்த்திருப்பீங்க. சாமி ஆடிதான் கண்ணகி ரொம்ப என்ன சொல்றது, அவரோட குவாலிட்டி சொல்லுவா. கண்ணகி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி பத்தின ஒரு குணாதிசயங்கள் எல்லாம் ஷாலினி சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்கேஸ் நமக்கு எக்ஸாம்ல மதுரை காஞ்சியில் இடம்பெறும் திருவிழாக்கள்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆற்று திருவிழா ஓகே, வையாறு ஓடுது. அந்த திருவிழா கூட ஓகே, சன் செட் ஆகுன்னு சொல்லிக்கலாம். ஓண திருவிழா எப்படிப்பா நடத்துறாங்கன்னு யோசிப்போம். ஆனா ஓண திருவிழாவும் மதுரை காஞ்சியில நிகழ்த்தப்பட்டிருக்கு. மூவகை பள்ளிகளை பத்தி பேசியிருக்காங்க. பௌத்த பள்ளி, சமணப்பள்ளி, அந்தனர் பள்ளி, அதெல்லாம் அதை பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வையாரோட பெருமை, தெருக்களோட பெருமை, மதுரையோட பெருமை, மதுரையில கூட தெருக்களோட பெருமை. அது ரொம்ப மதுரையோட தெருக்கள் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஆறு பறந்து ஓடுச்சு அப்படின்னா அதோட அகலம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அகண்ட தெருக்களாமா. இன்னைக்கு பாக்குறோம்ல, 6 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, 8 வழிச்சாலை எல்லாம் பாக்குறோம்ல. இவ்வளவு பெருசா போகுது சாலை. அந்த மாதிரி தெரு அவ்வளவு ஃப்ரீயா இருக்குமாமா. அது மட்டும் இல்லாம சைட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, மதுரைங்கிறதே ஒரு வணிக நகரம் தானே. அது என்ன சொல்றது, அல்லங்காடி,
உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்லிட்டு அங்காடிகள் நிறைந்து காணப்படும். அது வணிகத்துக்கான ஒரு நகரமாகவும் அது கருதப்படுது. சரிங்களா? அப்புறம் நீதிமன்றத்துக்கு ஒரு நல்ல தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அறம் கூறும் அவையம், அரங்கூர் அவையம்னு சொல்லுவாங்க. அதாமே மதுரையில இருந்திருக்கு. காவிரி பட்டம் பெற்ற வேளாண் அமைச்சர் அப்படிங்கிறவரும் அங்க அந்த அரங்கூர் அவையத்துல இருந்திருக்காரு. 4 பெருங்குழுவை பத்தி மதுரை காஞ்சி பேசுது. பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லி இந்த மதுரை காஞ்சியை சொல்லுவாங்க. பெருகுவள மதுரை காஞ்சி இது பாடலடியிலேயே இருக்கு, பாடல்லே வந்துரும். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டி நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது ஒரு சிறந்த அரசன். நம்ம போர்ல வந்து சிறந்தவனா இருப்பான், வீரத்துல சிறந்தவனா இருப்பான். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு போர் போர் போர்னு சொல்லி அவன் போர்லயே போய் போய் வெற்றி பெற்றுட்டே இருப்பான், கொன்னுகிட்டே இருப்பான். அத பார்த்துட்டு இந்த கொன்னு கொன்னு மகிழ்ச்சி ஆறுது அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதெல்லாம் சரி இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனுக்கு அந்த நிலையாமையை வந்து குறிப்பிடணும், உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எழுதப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு துறவு மனப்பான்மை அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லையா? இல்ல நீ எத்தனை பேரை கொன்னு கொன்னு போட்டாலுமே இந்த உலகத்துல அதால நிலைச்சிருக்குமானா இல்ல. உன் புகழ் நினைச்சிருக்கும், ஆனா நீ நினைச்சிருப்பியா? கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்த்திற்காக எழுதப்பட்ட நூலாத்தான் இந்த மதுரை காஞ்சி கருதப்படுது. மாங்குடி மருதனாரை பத்தி பாத்துருவோம். அவர் தான் ஆசிரியர் இல்லையா? அவருடைய ஊர் அப்படின்னு பாத்துருவோம்னா பெருமான் மாங்குடி. சரி. கபிலரோட ஊர் இதுப்பா. குறிஞ்சிப்பாட்டு கபிலர் தானே? ஊர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? திருவாத ஊர் படிச்சிருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லயுமே நம்ம எடுக்கிற ஒவ்வொரு கிளாஸ்லயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம போன கிளாஸ்ல பார்த்த கண்டென்ட்டோட கேள்விகளும் இடம்பெறும். அப்போதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். எக்ஸாம பொறுத்த அளவுக்கு படிக்கிறது மட்டும் போதாது, அதை திருப்பி திருப்பி படிக்கும் போதுதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதனால நீங்க படிச்சாலும் சரி ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும் போது நினைவுபடுத்திக்கோங்க. இங்க இந்த ஊரை பாத்துருமா? இப்ப மாங்குடி மருதனார் வந்து பெருமான் மாங்குடி அப்படிங்கறது ஒரு ஊரா இருந்தது அப்படின்னா அப்ப கபிலரை பத்தி படிச்சிருக்கோம். அவரோட ஊர் என்ன? திருவாதூர் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். அந்த ஊர்ல பிறந்த வேற ஒரு ஆள் யாருன்னு சொல்லி அதையும் யோசிக்கணும். திருவாத ஊர்ல சைவம் சார்ந்த ஒரு ஒரு ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு, ஒரு குறவர் வந்து இருந்திருக்காரு. அவர் யாருன்னு சொல்லிட்டு யோசிக்கணும். முடிஞ்சா இப்ப இந்த யூடியூப் லிங்க்ல கமெண்ட்ல போடுங்க. சைவம் சார்ந்த ஒரு குறவர் திருவாத ஊர்ல பிறந்திருக்காரு, அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகே. மாங்குடி மருதனாருக்கு வேறு சில பெயர்கள்லாம் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்குடி கிழார், மதுரை காஞ்சி புலவர், காஞ்சி புலவர் அப்படிங்கறதெல்லாம் அவருடைய வேறு சில பெயர்களா இருக்கு. இவரு புறநானூர்ல ஒரு 6 பாடல்கள் பாட்டுக்காரு. புறப்பாட்டு மொத்தமா 6 பாடி இருக்காரு. குறுந்தொகை அகநானூறு, இதுல வந்து குறுந்தொகையில ஒரு பாடலும் அகநானூர்ல ஒரு பாடலும் பாடியிருக்காரு. என்ன பேர்ல பாடியிருக்காருன்னா மதுரை காஞ்சி புலவர் அப்படிங்கிற பேர்ல பாடியிருக்காரு. நற்றிணையில ஒரு பாடல் பாடியிருக்காரு, அதுல காஞ்சி புலவர் அப்படிங்கிற பேர்ல பாடியிருக்காரு. சரியா? இந்த காஞ்சி புலவர், மதுரை காஞ்சி புலவர், மாங்குடி மருதனார் இவங்க 3 பேருமே ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா பின்னத்தூர் நாராயணசாமி. அவர் என்ன சொல்றாரு? இந்த 3 பேருமே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 பேருமே வேற வேற, ஒருத்தர் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னது உவேசா. ஓகேவா? இந்த மாங்குடி மருதனாருங்கிறது தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனோட அவையில தலைமை புலவரா இருந்திருக்காரு. ஓகே. மதுரை காஞ்சிய மாநகர் பாட்டு அப்படின்னு சொல்லி தமிழண்ணல் குறிப்பிடுறாரு. மாநகர் அப்படிங்கிறது மதுரை. மதுரை காஞ்சிய மாநகர் பாட்டு அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஆள் யாருன்னா தமிழண்ணல். அவர் குறிஞ்சி பாட்டு என்ன குறிப்பிடுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப வரக்கூடிய கேள்வியா இருக்கும். அதையும் நீங்க ஞாபகம் வச்சு கமெண்ட்ல போடுங்க. சரி. இப்போ இந்த மதுரை காஞ்சில மதுரைய பத்தி மட்டும் 354 வரிகள் குறிப்பிடுது. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க டிஆர்பி எக்ஸாம்ஸ் போன தடவை எழுதிருந்தீங்க அப்படின்னா டிஎன்டிஆர்பி காலேஜ் டிஆர்பி எழுதிருந்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பாங்க. மதுரை காஞ்சில மதுரையை பத்தி குறிப்பிடக்கூடிய வரிகள் எவ்வளவு, நிலையாமையை பத்தி குறிப்பிடக்கூடிய வரிகள் எவ்வளவுன்னு பிரிச்சு பாத்துக்கணும். மொத்தமா பார்த்தது 782 அது பாத்திருந்தோம். ஆனா மதுரையை பத்தி மட்டும் 384 வரிகள் வந்து குறிப்பிடுது. அது இல்லாம சொச்சம் தான் நிலையாமை பத்தி குறிப்பிடக்கூடிய வரிகளா இருந்திருக்கு. அப்போ நம்ம இப்படி கேள்வி கேட்டோம்னா என்ன யோசிப்போம்? மதுரை காஞ்சில 700 சில்ற பாட்டுல இருக்கு, இப்ப 354 வராது அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. நிலையாமை பத்தி 400 சில்ற பாட்டு இருக்கு அப்படின்னா அது வராது, 782 தான் யோசிக்கும். கேள்வி என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கறத இங்க நல்லா படிக்கணும். எப்பவுமே ஒரு பரீட்சைக்கு போறீங்க, தேர்வு அறையில இருக்கீங்க, தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். டைம் டைம் இருக்கு, டைமையும் பார்க்கணும். ஒரு கேள்வியை படிக்கும் போது கவனமா படிக்கணும். கவனமா படிக்கும் போதுதான் நமக்கு அதோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கேள்வி கேட்டிருக்கான் அப்படிங்கிறது புரிய வரும். சரிங்களா? அப்போ 354 வரிகள் மதுரையை பற்றி மட்டும் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது.
தலையாலங்கானம், அதாவது ஆலங்கானம்னு சொல்லுவாங்கப்பா இந்த ஊரை. சரிங்களா? இந்த இடத்துல இவன் என்ன பண்ணா, நெடுஞ்செழியன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திதியன், எழினி, எருமை ஊரன், இருங்கோவேல், பொருணன், சேரன், சோழன்னு சொல்லிட்டு ஒரு 7 அரசர்களை ஓட விடுறான். சரியா? அப்போ அது இல்லாம இந்த மதுரை காஞ்சில மரக்கல வேள்வி, அறக்கல வேள்வி இதெல்லாமே இடம்பெறுது. வெல்போர் குருசில் அப்படிங்கக்கூடிய சிறப்பு பெயர் பெற்றவன் தான் தலையாலங்கானத்து சேருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். வெல்போர் குரிசில், அவன் வந்து அவன் போற என்ன சொல்றது, அவன் போற போர் எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டே இருப்பான். அதான் வெல்போர் குரிசில். குரிசில்ல என்ன அர்த்தம்? ஒரு சிறிய பகுதிக்கு தலைவன்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து குரிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹ் இப்போ இந்த தலையாலங்கானத்து செல்வன்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்கான் இல்லையா, அவன் தலையாலங்கானத்துல போர் பண்ணா அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருந்தோம். அந்த போர்ல ஒரு சேர மகன் தப்பிச்சு ஓடுறாரு. யாரு? யானை கஞ்சை மாந்தரன் சேரல் இரும்புரை. இவர் தப்பிச்சு ஓடுறாருப்பா. அப்படி தப்பிச்சு ஓடுறவரை எங்க போய் மடக்கி பிடிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, முசிறியில பிடிக்கிறாரு. நம்ம நெடுஞ்செழியன் தப்பிச்சு ஓடின தலையாலங்கானத்துல தப்பிச்சு ஓடின யானை கஞ்சை மாந்தரன் சேரல் இரும்புரைய முசிறியில போய் பிடிச்சு அவரையும் தோக்கடிக்கிறார். சரிங்களா? கொங்கர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுங்களா? இந்த கொங்கர்களை வாகை பரந்தலையில அடக்குறார். மேழை கூற்றம் அப்படிங்கிற இந்த ஊர், அதாவது இந்த நாடு இல்ல இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது எவ்வி அப்படிங்கக்கூடிய ஒரு மன்னனால ஆளப்பட்டிருக்கு. எவ்வி அப்படிங்கிறவனுக்கு தொன்முது வேலர் அப்படிங்கிறவங்க ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அவங்க முத்துற்று கூற்றத்தை ஆட்சி செஞ்சிருக்காங்க. யாரு? தொன்முது வேலர். சரிங்களா? தொன்முது வேலர் முத்துற்று கூற்றத்தை ஆட்சி பண்றாங்க. முழலை கூற்றத்தை ஆட்சி பண்றது எவ்வி. சரிங்களா? இப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன பண்றான் அப்படின்னா, எவ்வியையும் அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு 9 வீரர்களையுமே அவன் போய் அடக்குறான். அப்ப அதை போய் அடக்கும் போது அவனுக்கு என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா முழலை கூற்றமும் முத்தோற்று கூற்றமும் கைக்கு வந்துரும் இல்லைங்களா? அப்ப மிளலை கூற்றத்து மன்னனான எவ்வியையும் ஆஹ் முத்தொற்று கூற்று மன்னனான தொன்முது வேலர் உட்பட இன்னொரு 8 பேரையும் அடக்குறான். யாரு? நம்ம நெடுஞ்செழியன். ஓ, பாண்டியனோட முன்னோர்கள், நம்ம தலையாலங்கானத்து வென்ற பாண்டியனோட முன்னோர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, முன்னீர் வடிம்பு அளம்ப நின்ற பாண்டியன். அப்புறம் நிலந்தரு திருவன் நெடியோன், இவனதான் மெய்ப்பொருள் உணர்ந்தவன் சொல்லுவாங்க. அப்புறம் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி, இவன் தான் வேள்வி செஞ்சுக்கிட்டே இருப்பான். பல்யாக சாலை அப்படிங்கிற பேரே அதனாலதான் அவனுக்கு வந்துச்சு இல்லைங்களா? இவங்கதான் அவனுடைய முன்னோர்களா இருக்காங்க. சரி. ஆஹ் இப்போ ஒரு விஷயம், மதுரை காஞ்சில போர் நடந்துட்டு இருக்குப்பா. சரியா? இந்த போர் நடந்துட்டு இருக்கும் போது வீரர்கள் வீரக்கலை அணிஞ்சிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, இறந்திருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்குமா? இப்ப பேய் சமையல்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, அதுல வெற்றி பெற்ற வீரர்களுக்கு உணவு பரிமாறுறான். ஓகேவா? சமைச்சு போட்டு உணவெல்லாம் பரிமாறுறான். அப்போ முருகு அயர்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு களியாட்டம் நடக்குது. சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்க. சரியா? அப்ப அந்த டான்ஸுக்கு பேர் என்ன? முருகு அயர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் வந்து அங்க நடக்குது. ஆஹ் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆஹ் இப்போ ஒரு வார் ஃபீல்டுக்குள்ள நீங்க இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஒரு வார் ஃபீல்ட்ல இருக்கீங்க. அந்த வார் ஃபீல்ட்ல வந்து சில முக்கியமான சில யூனிக்கான பிளேசஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மறைந்திருந்த அம்புதருக்கு கூட அறை வந்து ஒண்ணு இருக்கு. நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா மேல வந்து அம்பு அவங்க விடுறாங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அறை இருக்கு. அந்த அறைக்கு பேர் என்ன? ஞாயில்கள்னு பேர். ஓகே. நீங்க ஒரு வார் ஃபீல்ட்ல இருக்கீங்க. உங்களை உங்களே இல்ல, உங்க கூட இருக்கவங்களை வந்து அம்ப போட்டு தாக்குற மாதிரி பண்றாங்க. அந்த அம்பு எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒரு மறைந்திருந்து ஒரு இடத்துல இருந்து வருது. அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞாயில்கள் அப்படின்ட்டு. அதே போல வேல் வீசக்கூடிய ஒரு அறை இருக்குப்பா. பொதுவில் நின்று வேல் வீசுறது, ஃபீல்ட்ல நின்று வேல் வீசுறது, அம்பு இருக்கிறதுல வேற விஷயம். அந்த காம்பவுண்ட் மேல நேரு நின்னு ஒரு அறைக்குள்ள புகுந்து அங்கிருந்து வேல் வீசுவாங்களாம். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அருப்பம். அருப்பம்னா அரண்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி ஒரு இடம் இருக்கு. சாலியூர்னு ஒரு ஊர் இருக்கு. சரியா? ஆக்சுவலி இந்த சாலியூர் அப்படிங்கிறது வந்து அந்த ஊர்ல நிறைய நாவாய்கள் இருக்கும், ஆழமான அகழி இருக்கும். அப்புறம் அந்த ஊர்ல சிறந்த நெல் வகையெல்லாம் இருக்கும். நெல் வகைக்கு பெயர் போன ஊர்னா சாலியூர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஊர்ல ஆழமான அகழி இருக்கும், நாவாய் இருக்கும். இப்ப நல்லா யோசிங்களேன்.
அப்ப ஆழமான அகழி இருக்குன்னா அப்ப சாலியூருங்கிறது மதுரையில எந்த ரீஜியன்ல இருந்திருக்கலாம்? மேல வரைபடம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப யோசிங்க. அப்ப அகழி கிட்டதான் இப்ப வந்து என்ன சொல்றது, ஊரோட எல்லையில தான் அந்த சாலியூர் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு கேள்வி வந்து டைரக்டா கேட்காம சாலியூர் அப்படிங்கிறது மதுரையில எந்த இடத்துல அமைஞ்சதுன்னு கேட்கலாம். மையப்பகுதியா இல்ல எல்லை பகுதியா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்ல நடுத்தர பகுதியா அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா என்னங்க இந்த மாதிரி எல்லாம் புக்லயே இல்லைன்னு யோசிக்க கூடாது. இப்ப நம்ம மேல என்ன பார்த்தோம், அகழி வந்து ஊருக்கு வெளியில தான் அப்படிதான் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப ஊருக்கு வெளியில தான் இருக்கு அப்படின்னா இந்த ஊர்ல அகழி எல்லாம் இருக்குன்னா அப்ப கண்டிப்பா எங்க இருக்கும், சாலியூருங்கிறது எல்லையில தான் இருக்கும். அப்ப சோ யோசிக்கணும், படிக்கும் போதே யோசிக்கணும். சரி. ஏற்றத்தில் நீர் இறைக்கும் பாத்திரம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா பன்றி பத்தர். இது எங்க சம்மந்தமே இல்லாம இந்த பாத்திரத்து பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி அல்ல. என்ன சொல்றாங்கன்னா சண்டை போடும் போது நிறைய சத்தம் எல்லாம் வரும்ல, இந்த சத்தம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சத்தம் ஏற்றத்தில் நீர் இறைக்கும் பாத்திரமான பன்றி பத்தரோட சத்தம் மாதிரி கேக்குதாமா. அது ஏற்றத்துல இருந்து நீர் இறைக்கிறாங்க, அதாவது ஒரு கிணத்துல இருந்து நீர் அரைச்சு போடுறாங்கன்னா சத்தம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. குளத்து நீர், குளத்து நீரை முகந்து வயலுக்குள்ள இறைச்சு ஊத்துற பாக்குறதுக்கு என்ன பேருனா பூட்டைப்புரி. அதோட சத்தமும் அந்த போர்க்களத்துல கேக்குது அப்படிங்கிறது. இல்ல அந்த வயக்காட்டுல கேக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வரும். ஓயாது ஒலிக்கும் மொழிகளோடு புது வருவாயை பெருக்கும் ஊர் முதுவெள்ளி மலை. ஊரோட பெருமையை பத்தி பேசும்போது முதுவெள்ளி மலைங்கிற ஊரை பத்தி இதுல குறிப்பிடுவாங்க. அப்போ புது வருவாயை பெருக்கக்கூடிய ஊரா எது இருக்கு, முதுவெள்ளி மலை அப்படிங்கிற ஊர் வந்து இருக்கு. மதுரை காஞ்சில பல வகை ஓசைகளை பத்தி பேசியிருப்பாங்கப்பா. சரியா? இப்ப மதுரை காஞ்சி நம்ம எடுத்து படிச்சோம் அப்படின்னா எண்ணற்ற ஓசைகள் இருக்கும். அதுல நான் பேசிட்டு இருந்ததுதான் இந்த பூட்டைப்பொறி ஓசை, பன்றிப்பத்தர் ஓசை அப்படிங்கறது எல்லாமே. இது இல்லாம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆஹ் கொருக்காந்தட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். சரியா? கொருக்காந்தட்டை வளர்ந்த, அதாவது கொருக்காந்தட்டைங்கிறது ஒரு புல் மாதிரியான வகை. சரியா? இப்ப அது வந்து ஒரு வயக்காட்டுல வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அத சில மீன் எல்லாம் பிடிப்பாங்க. கொர்க்காமட்டை விளைஞ்ச வயக்காட்டுல மீன் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். இங்க தண்ணி எல்லாம் இருக்கு, மீன் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். அந்த மீனை பிடிச்சு போட்டா ஒரு ஓசை கேக்குள்ள, அந்த மாதிரி மீன் பிடிக்கிற ஓசையை கூட நோட் பண்ணிருக்காங்க. தெரியுதா? கொர்க்காந்தட்டை வளர்ந்த வயக்காட்டுல இருக்கக்கூடிய மீன்களை பிடிச்சு போடுற ஓசையை கூட அவங்க நோட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதே போல கரும்பு பிழிகிற ஓசை, களை பறிக்கும் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு முழுக்கவே நிறைய ஓசைகளை குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் திருப்பரங்குன்றத்துல விழா கொண்டாடுற ஓசை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வரும். இந்த அந்த நீர் விழா கொண்டாடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த நீர் விழால வந்து ஆஹ் மாலையெல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. கணவர்கள் வந்து மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் கணவர் மனைவி ரெண்டு பேரும் மாலை போட்டிருப்பாங்களே, அவங்க கூடுற மாதிரி நீராடுவாங்க, ஒன்னா சேர்ந்து நீராடுவாங்க. அதுல வர ஓசை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, கேப்பே இல்லாம ஓசையை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. ஓகே. இந்த முதுவெள்ளி மலை அப்படிங்கிற இந்த இடத்துல வணிகமும் உழவும் நடைபெறும். ஓகேவா? முதுவெள்ளி மலை அப்படிங்கிறது வணிகமும் உழவும் நடைபெறக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்கு. இந்த இடத்துல வணிகம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பெருங்குடி மக்கள் வணிகத்தை செய்வாங்க, சிறுகுடி மக்கள் உழவு செய்வாங்க. பெருங்குடி மக்கள்னாவே நாகரிகத்துல சிறந்தவங்களா இருப்பாங்க, செல்வத்துல சிறந்தவங்களா இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வணிகம்ங்கிறது ஒரு ஈஸியான டாஸ்கா இருக்கும். சிறுகுடி மக்களுக்கு உழவு அப்படிங்கறதா அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும், அதையும் அவங்க பண்ணுவாங்க. இது யாருன்னா தலையாலங்கானது செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் சுத்தி அந்த அரசர்கள் சண்டை போடுறது. நான் சொன்னேன்ல, பல அரசர்களை வந்து அவர் தலையாலங்கான போர்ல வந்து வென்றார் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பரங்குன்ற விழா நான் சொன்னதுதான். அங்க நீர் விழால வந்து சத்தம் வருங்கிறதெல்லாம் அந்த விஷயம் எல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. அப்புறம் பண்ட மாற்றம். ஓகேவா? யவனர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொன்னணிகளை வாங்கிட்டு குதிரையை வந்து கொடுப்பாங்க நம்ம கிட்ட இருந்து. மதுரையில இவன் கிட்ட இளஞ்செழியன் கிட்ட இருந்து பொண்ணை வாங்கிட்டு அதுக்கு மாறா குதிரையை வந்து கொடுப்பாங்க. போர்களுக்கு குதிரைப்படைங்கிறது ஒரு பலமா இருந்திருக்கு. இவளி மரபர்னு கூட அவங்கள சொல்லுவாங்க. இவளி எல்லாம் என்னது, குதிரைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ எவன்கள் என்ன பண்ணாங்க, பொண்ணை வந்து நம்ம கிட்ட வாங்கிட்டு அதுக்கு பதிலா குதிரையை வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பறந்தவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களோட வலுவான கைகளால மீன் எல்லாம் வெட்டி வெட்டி போடுறாங்கப்பா. அப்படி வெட்டி போடுற மீன் துண்டம் வேஸ்ட் பீஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எங்க போகுது அப்படின்னா காணல் அப்படிங்கக்கூடிய கடற்கரை சோலையில போய் குவிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு வளமா அந்த ஊர் இருந்திருக்குன்னு தெரியுது. வெட்டி போடுற அந்த மீன் துண்டம்லாம், துண்டத்தை குறிப்பிடுறாங்கன்னா ஒரு ரீசன் இருக்கும்ல. ஜஸ்ட் ஒரு வேஸ்ட் தான் அப்படின்னா ஓகே ஃபைன், அப்படின்னா எவ்வளவு மீன் அவங்க வெட்டி போட்டிருப்பாங்க.
அதை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா அப்ப எவ்வளவு மீன் பிடிச்சிருப்பாங்க, எவ்வளவு மீனை வெட்டி போட்டிருப்பாங்க, அதை இங்க குறிப்பிடுறாங்க. அப்புறம் இது கேட்கலாம், வைகை ஆறு எப்படி ஓடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, மதுரை காஞ்சியில வைகை ஆறு எப்படி ஓடுச்சு அப்படின்னா மலர் மாலை அணிந்து ஓடுற மாதிரி காட்சி அளிச்சுச்சு. வைகை ஆறு ஒரு மலர் மாலையை சூட்டிக்கிட்டு ஓடுற மாதிரி காட்சி அளிச்சது. மதுரை பார்க்க எப்படி இருந்துச்சு, தாமரை பூ மாதிரி இருந்துச்சு. வைகை ஆறு எப்படி ஓடுச்சு, ஒரு மலர் மாலையை சூடிக்கிட்டு ஓடுற மாதிரி அது காட்சி அளிச்சுச்சு. மானவிரல் வேல் அப்படிங்கிறவன் நெடுச்செழியன் கிட்ட இழந்த ஊர் என்னன்னா அலும்பில் அப்படிங்கிற ஊர். அவனும் சண்டை போட்டிருக்கான். அவன் இழந்த ஊர் என்னது, அலும்பில் அப்படிங்கிற ஊரை வந்து இழந்திருக்கான். சரி, தோள்பட்டைக்கு கீழே அணியக்கூடிய அணிகலனின் பெயர் என்ன? கை உந்திகை, அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இத சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்ப தோள்பட்டைக்கு கீழே அணியக்கூடிய அணிகலனுக்கு கை உந்திகைன்னு பேரு. இப்ப நீங்க வந்து ஆஹ் எக்ஸாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல வந்தீங்க அப்படின்னா இன்னும் தேடணும் இல்லையா, தேடி தேடி தானே படிக்கணும். இப்போ சங்ககால மக்கள் வந்து அணிஞ்ச அணிகலன்கள்னு சொல்லிட்டு இருக்கு. காதுல அணிகிறது குழைன்னு சொல்றோம், அப்புறம் மகர குழைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நெத்திக்குன்னா சுட்டி அணிவோம் அப்படிங்கிறது தெரியும், அப்புறம் அது இல்லாம கழுத்துக்கு அணிகிறதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், ஆஹ் மூக்குக்கு அணிகிறதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். மூக்குக்கு அணிகிறதுங்கிறதே ஆஹ் அதுக்கு பேர் நிறைய இருக்கு. அப்ப அப்படின்னா சங்ககால மக்கள் நினைச்ச அணிகலன்களுக்கு அணிகலன் நிறைய இருக்கு, அதுக்கு நிறைய பேர் இருக்கு. அதை என்னன்னு தேடி படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா அதுல இருந்து கேள்வி வரலாம். போன முறை டிஆர்பி எக்ஸாம்ல இதை கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அதனால அதெல்லாம் பாருங்க. ஓகே, சிவந்த கிளிச்சிறை அப்படிங்கக்கூடிய ஒரு பொண்ணால ஆஹ் ஒரு பாவை விளக்கு செஞ்சிருப்பாங்க. சரியா, பாவை பாவை செஞ்சிருப்பாங்க, பாவை விளக்குல பாவை செஞ்சிருப்பாங்க. பாவைனா ஒரு பொண்ணு இல்லையா. எல்லா அரண்மனைக்கு முன்னாடியுமே ஒரு தங்கத்தால் ஆன பொண்ணை வந்து செய்வாங்க, செஞ்சு வந்து ஒரு அழகுக்காக வச்சிருப்பாங்க. அதை எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா சிவந்த கிளிச்சிறை அப்படிங்கிற பொண்ணால செஞ்சிருக்காங்க. அது மேல மாலை கதிரவனோட மஞ்சள் வெயில் படுது, அதை பார்க்க ரொம்ப பிரைட்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அது என்ன, அந்த பாவை வந்து எதால செஞ்சாங்கன்னா சிவந்த கிளிச்சிறை அப்படிங்கக்கூடிய ஒரு பொண்ணால செஞ்சிருக்காங்க. ஆஹ் இப்போ இந்த மதுரை காஞ்சியிலேயே தொழில் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி யார சொல்லலாம் அப்படின்னா பழையன். பழையனோட அவையில வீற்றிருந்த நான்மொழி கோசர்களை தான் நம்ம தொழில் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, அப்புறம் நார் பெருங்குழு இருந்தது முன்னாடியே பார்த்துட்டோம். அர்த்தகிரி மலைக்கு பின்னாடிதான் சூரியன் மறையும். சரியா, சூரியன் எங்க மறையும், அர்த்தகிரின்னு ஒரு மலை இருக்கு. மதுரை காஞ்சியை பொறுத்தளவுக்கு அர்த்தகிரின்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு பின்னாடிதான் சூரியன் மறையும். ஓண விழா கொண்டாடினாங்கன்னு சொன்னோம் தெரியுங்களா, ஓண விழாவும் நடத்தாங்க. திருவோணம் அது பாத்தீங்க அப்படின்னா பொன்னரி மாலை, திருமால் அணிந்த மாலை இது பொன்னரி மாலை. பொன்னரி மாலையா அணிஞ்ச மாதிரி திருமால் இருந்திருக்காரு அந்த திருவோண விழால, அதை பார்த்திருக்காங்க. ஓகேவா, பொன்னரி மாலை, திருமால் அணிந்த மாலை என்ன, பொன்னரி மாலை. தெய்வம் ஏறி ஆடும் பெண் யாரு, சாகலனின் முன்னாடியே பார்த்துட்டோம். நன்னனோட பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. நன்னன் தான் இவரோட பார்வடத்துல வந்து பாத்துருந்தோம் முன்னாடி இல்லையா. இப்ப நன்னனோட பிறந்தநாள் விழாவும் கொண்டாடப்படுகிறது. பேய் அணங்கனா தெரியும்ல, சூர்னு சொல்லுவாங்க, கழுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அதுல ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப போர்க்களம்னாவே அவங்க எல்லாம் ஆடுறது தானே, பேய் எல்லாம் ஆடுறது தானே. கலிங்கத்து பரணி படிச்சீங்கன்னா நான் நிறைய பாக்கலாம் அந்த மாதிரி எல்லாம். இப்போ நெடுஞ்செழியன ஆஹ் பாடுறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நின்று புகழ்பவர்கள் யார் அப்படின்னா சூதகர்கள். இப்போ நெடுஞ்செழியன் பாடத்துல வேணா இருக்கான், நன்னனோட பிறந்தநாள் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ நன்னனோட பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கறது ஒரு ஆய்வா கூட நீங்க அமைச்சு பார்க்கலாம். ஓகேவா, ஆய்வு பண்றக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா அது கூட நீங்க அமைச்சு பார்க்கலாம். ஓகே, அரசனை நின்று புகழ்பவர்கள் யார் அப்படின்னா சூதர்கள். அரசனை அமர்ந்து புகழ்பவர்கள் யார் அப்படின்னா மாகதர்கள். நின்று புகழ்றது யாரு, அமர்ந்து புகழ்றது யாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். நின்று புகழ்றது யாரு, சூதர்கள். அமர்ந்து புகழ்றது யாரு, மாகதர்கள். ஓகே, வைதாளி அப்படிங்கக்கூடிய ஆட்டம் ஆடுறது யார் அப்படின்னா வேதாளிகர். ஓகேவா, வைதாளிங்கிற ஆட்டம் ஆடுறது யாரு, வேதாளிகர். அவங்க இசைக்கக்கூடிய, அவங்க கூத்து சுச்சுட்டே ஆடுவாங்க. அரசனை துயில் எழுப்புவார் யாரு, சூதர்கள். நின்று புகழ்வாங்க. சூதர்கள் யாரு, நின்று புகழ்ந்து துயில் எழுப்புவாங்க. நின்னுகிட்டே அவங்கள பாடி துயில் எழுப்பக்கூடிய வேலையை யார் பார்ப்பாங்க, சூதர்கள் பார்ப்பாங்க. அமர்ந்து புகழ்ந்து அமர்ந்து புகழ்றவங்க யாருன்னா மாகவர்கள். சரிங்களா, ஓகே சூப்பர். இப்போ நம்ம கிளாஸ்க்கான கேள்விகள் வந்து பின்னாடி கேட்கப்படும். இந்த கிளாஸுக்கான கேள்விகள் கேட்கப்படணும், அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யூஜிடிஆர்பியோட 2026 இந்த பேட்ச் வெற்றி பயணம் பேட்ச் 2.0 அப்படிங்கிற இந்த பேட்ச் வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்க.
நம்ம ப்ரொஃபசர்ஸ் கூட, நம்ம ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி டிராவல் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்களோட கண்டிப்பா இருக்கும். கேள்வி கவனி செல் அப்படிங்கறது நம்மளோட மந்திரமா இப்போதைக்கு இருக்கு. நாங்க நடத்துறத கேளுங்க, கவனிங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க, கேள்வி கேளுங்க, வளர்த்திக்கோங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. காலையில 5 மணிக்கு வந்து கிளாஸ் தொடங்கிரும். 5 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் கிளாஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ரெக்கார்டட் கிளாஸுமே கண்டிப்பா வழங்கிருவோம். சீக்கிரமா ஆரம்பிக்க போது, பேட்ச் சீக்கிரமா ஆரம்பிக்க போது. சோ மாணவர்கள் யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா சீக்கிரமா நீங்க கூட வந்து ஜாயின் பண்ணிருங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் உள்ள ஜாயின் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க வெற்றி உங்க கிட்ட வருது. அத மறந்துடாதீங்க. நீங்க வேலை பார்க்கல அப்படின்னாலும் நாங்க உங்களை வேலை பார்க்க வச்சிருவோம். நீங்க படிக்கிற ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். நீங்க படிக்கிற ஸ்பேஸையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ நம்ம கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸே கொடுக்கப்படும். நம்ம கிளாஸ்ல என்ன நடத்துறோமோ அந்த மெட்டீரியல்ஸே உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்ப நம்ம கிளாஸ்ல நடத்துறது பேசுறது எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸா வந்துரும். அது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சரிங்களா, அதுவும் கூட ஆன்சரோட எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துருவோம். அது இல்லாம லாஸ்ட் மினிட்காக நீங்க ரிவிஷன் பண்றதுக்காக ஒன்லினர்ஸுமே கொடுக்கப்படும். எக்ஸாம்க்கு முன்னாடி கண்டிப்பா ரிவிஷன் கிளாஸஸுமே இருக்கும். ஷார்ட் டைம்ல நீங்க வீடியோ பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டைம் கூடமே அந்த கிளிப்பிங்ஸ் கூடவே உங்களுக்கு கிடைக்கும். சரி, தேர்வு எப்படிங்க வைப்பீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெய்லி டெஸ்ட், தினத்தேர்வு, அப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட், தலைப்படிப்பிலான தேர்வு, வீக்லி டெஸ்ட், வார தேர்வு, மந்த்லி டெஸ்ட், மாத தேர்வு அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். ரிவிஷன் டெஸ்ட், மீள்பார்வை தேர்வு, யூனிட் டெஸ்ட், அழகடிப்படையிலான தேர்வு, ஃபுல் லென்த் மாடல் டெஸ்ட், முழு மாதிரி தேர்வு, ஸ்டேட் லெவல் மாடல் டெஸ்ட், மாநில அளவிலான மாதிரி தேர்வு அப்படிங்கிற மாதிரியான இத்தனை வகையான தேர்வுகளும் நம்மளுடைய வகுப்பில் நடக்கும். சரி, ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2000 பிளஸ் டிஆர்பி செலக்ஷன்ஸ், 2300 பிளஸ் நெட் செட் செலக்ஷன்ஸ், 250 பிளஸ் ஜேஆர்எஃப், ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வகையான முடிவுகளை வந்து தேர்வு முடிவுகளை வந்து நம்ம ப்ரொஃபசர் அகாடமி கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவர்கள் சீக்கிரமா சேர்ந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வெற்றி அப்படிங்கிறது உங்களோடதாக கூட மாறலாம். இந்த 2000 ஆட்கள்ல நீங்களும் ஒருத்தரா, 2300 ஆட்கள்ல நீங்களும் ஒருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஆளா வரலாம். பிஜிடிஆர்பியோட 2025 ரிசல்ட்ஸ். ஸ்ரீ ஜனனி அப்படிங்கிறவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நடை பார்க்கணும் இல்லைங்களா. ஸ்ரீ ஜனனி பிசிக்ஸ்ல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட், திவ்யா அப்படிங்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஷமுனா அப்படிங்கிறவங்க காமர்ஸ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், நந்தினி அப்படிங்கிறவங்க மேக்ஸ்ல ஸ்டேட் செகண்ட், கலையரசி இங்கிலீஷ்ல, மணிமொழி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, ஜோசபின் தீபிகா காமர்ஸ்ல, கோகிலா ஜியோகிரபில, சங்கீதா ஜுவாலஜில, கோகிலா ஹிஸ்டரியில அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரியே இருக்காங்க. இந்த வரிசையில உங்களோட பேரும் நம்ம தமிழும் வந்து மேல வரணும் அப்படின்னா சீக்கிரம் கூட வந்து இணைச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல உங்க பேரும் கண்டிப்பா வரும். நம்ம பேட்சோட வெற்றி பயணம் 2.0 இந்த பேட்சோட ஃபீஸ் எவ்வளவு வருது யூஜிடிஆர்பின்னு கேட்டீங்கன்னா 9,000 மட்டுமே. கண்டிப்பா இந்த 9,000 அப்படிங்கிறது உங்களுடைய யூஜிடிஆர்பி கனவை நனவாக்கி கொடுக்கும். அந்த நம்பிக்கையோட நீங்க எங்களோட ஜாயின் பண்ணுங்க. உங்க கனவை உங்க கையில வந்து கொண்டு கொடுக்குறோம். இப்ப வினாக்களுக்குள்ள போயிடலாம். வள மதுரை காஞ்சி இந்த இடத்துல விடுபட்ட சொல் அப்படிங்கிறது எதுப்பா? பெருகு அப்படிங்கறதான் இதுக்கு சரியான பதில். வெல்போர் புரிசில் என பெயர் பெற்ற அரசன் யார்? கோப்பெருஞ்சிங்கனா, தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனா, சேரன் செங்குட்டுவனா, கரிகாலனா? தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் வெல்போர் புரிசில். போர்க்களத்தில் யானைகள் தம் கொம்புகளில் குத்தி கோத்த வீரர்களின் பிணங்களோடு இறந்து கிடக்கும். அவற்றின் கொழுப்பை வாயிலிட்ட பெண் பேய்கள் ஆடும் கூத்தின் பெயராக மதுரை காஞ்சி குறிப்பிடுவது யாது? துணங்கை, குறவை, கணியான், வள்ளி. பேய் வந்து ஆடுன்னு சொல்லி பேசிருந்தோம் இல்லையா. அப்படி ஆடுற பேய் வந்து எந்த கூத்து ஆடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆடுற துணங்கை கூத்து. புது வருவாயை பெருக்கும் ஊர், நாவாய்கள் அசைந்தாடையும் சிறந்த நெல்வகையின் பெயரையும் கொண்ட ஊரனை முறையாக தேர்க. சாலியூர், முதுவெள்ளிமலை, முதுவெள்ளிமலை சாலியூர், ஏற்பட்டினம் ஆமூர், ஆமூர் ஏற்பட்டினம்.
சரியான பதில் முதுவெள்ளிமலை சாலியூர் அப்படிங்கிறதுதான். ஏற்றத்தில் நீர் இறைக்கும் பாத்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பன்றிப்பத்தர், பூட்டைப்பொறி, பொழில், போனி. பன்றிப்பத்தர் அப்படிங்கிறதுதான் பதில். குளத்து நீரை முகந்து வயல்களை நிறைக்கின்ற பாத்திரம் இது? பன்றிப்பத்தர், பூட்டைப்பொறி, பொழில், போனி. இதுக்கு பூட்டைப்பொறி அப்படிங்கறதா சரியான பதிலா இருக்கும். முதுவெள்ளிமலையின் இருவகை செல்வங்கள் யாவை? வணிகமும் மீன்பிடித்தலும் உப்பு உணங்களும், உழவும் வணிகமும், தேனெடுத்தலும், கிழங்கு அகழ்தலும். உழவும் வணிகமும் அப்படிங்கறதா சரியான பதிலா இருக்கும். மறைந்திருந்து அம்பு தொடுக்கும் அறையின் பெயர் என்ன? அருப்பம், ஞாயில்கள், பன்றிப்பத்தர், பூட்டைப்பொறி. ஞாயில்கள் அப்படிங்கறதா இதற்கு சரியான பதிலா இருக்கும். வேல்கள் வீசும் அறை எவ்வாறு அழைக்கப்படும்? அருப்பம், ஞாயில்கள், பன்றிப்பத்தர், பூட்டைப்பொறி. அருப்பம் அப்படிங்கறதா இதோட பதில். தோள்பட்டைக்கு கீழே அணியும் அணிகலன் எவ்வாறு மதுரை காஞ்சியில் அழைக்கப்படும்? தோள்வளை, கைவுந்திகை, கைவளை, தோல் கட்டிகை. கைவுந்திகை. சரி, இந்த வகுப்பு இதோட முடியுது. ஆனா உங்க வெற்றி அப்படி கிடையாது இல்லையா? நம்ம கூட நீங்க இணைஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா ப்ரொஃபசர் கூட நீங்க இணைஞ்சீங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பா உங்க கையில வந்து நிக்கும். அந்த நம்பிக்கையோட உங்க அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி.